பொதுவா நம்ம சேனல்ல வந்து ஆன்மீகத்த பத்தி அதிகமா நாம வீடியோஸ் போட்டுன்னு இருக்கோம். அந்த வரிசையில அமானுஷ்யங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அமானுஷ்யங்கள் பாசிட்டிவாவும் சொல்லப்படுது, நெகட்டிவாவும் சொல்லப்படுது. ஆனா பொதுவா ஜனங்களுக்கு தெரிஞ்சது வந்து நெகட்டிவிட்டி மட்டும் தான். அமானுஷ்யம்னாலே ஒரு அ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அன்கேனி ஆர் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமானுஷ்யம் அப்படின்னா என்ன? அத பத்தி சொல்லுங்க. அமானுஷ்யம்னா, அது வந்துட்டு நம்பளுக்கு ஒரு தெளிவு இல்லாத ஒன்று. நீங்க சொன்னீங்க இல்லையா? சூப்பர் நேச்சுரல்ன்னு சொல்லிட்டு. உண்மைக்கு புறம்பானது. ஓ! ஆ எல்லா இதுலயும் ரிலிஜன்ஸ்லயும் சரி, எல்லா கலாச்சாரத்திலயும் சரி, எல்லா நாடுகள்லயும் சரி, அமானுஷ்யம் இருக்கு. இருக்கு. அது வந்துட்டு நம்பளுக்கு ஒரு நேர்முக ஒரு ஆன்சர் இல்லாம, அது வந்துட்டு ஒரு மறைமுகமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஓகே. இது காலங்காலமா வந்துட்டு இந்த அமானுஷ்யம் வந்துட்டு பின்பற்றி வராங்க. தெய்வ சக்தி இருக்கிறது போல ஒரு தீய சக்தி இல்ல அ டெவில் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கிறத தான் அமானுஷ்யம்னு சொல்லுவாங்களா? ஆ அமானுஷ்யம்னு சொன்னீங்கனாலே, உங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவ் ஃபோர்ஸ், சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ், இப்போ பேய், பிசாசு, மாந்திரீகம், அப்புறம் வந்துட்டு டேரோ கார்ட்ஸ் இது மாரி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அமானுஷ்யத்துல வந்துட்டு